நம்ம எல்லாருக்குமே தெரியும், வருகிற ஜூன் 15 முதல் 17 வரை பிரதமர் மோடி அவர்கள் கனடா நாட்டில் G7 மாநாட்டில் கலந்துக்க போறார் என்று இதற்கு அழைப்பு விடுத்தது கனடா நாட்டினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள். ஆனால் மார்க் கார்னி மட்டும் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கல. அதை தாண்டி பல இன்டர்நேஷனல் லாபி, பல ஆன்டி இந்தியா போர்சஸ் மோடிக்கு எதிராக சதி செய்துட்டு இருக்காங்க. அது யார் அந்த போர்சஸ், எதற்காக மோடியினுடைய வருகைக்காக காத்திருக்காங்க கனடாவில் என்று விரிவாக பார்க்கலாம். நான் சொல்ல போறது எல்லாமே பொதுவெளியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், பொதுவெளியில நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனா நம்ம எந்த டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணாம இருக்கோம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மோடி கனடாவுக்கு போகும்போது யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்காங்க, எதற்காக காத்திருக்காங்க என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். இந்தியா மற்றும் கனடா நாட்டுக்கு இடையிலான உறவு எப்படி இருந்தது என்று தெரியும். ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவியேற்றது பிறகாக அங்க காலிஸ்தானி எலமெண்ட்ஸ்க்கு அவங்க ஆதரவு கொடுத்து ஒரு காலிஸ்தானி பிரீடிங் கிரவுண்டாக இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளிகளுக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்து, அப்படி சப்போஸ் யாராவது இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளிகள் அங்கே கொல்லப்பட்டால், மர்மமான முறையில் கொல்லப்பட்டாலோ எப்படி கொல்லப்பட்டாலோ அதற்கு காரணம் இந்தியா தான் என்று பழி போட ஆரம்பிச்சாரு. அன்று முதல் இந்தியா கனடா இடையிலான ரிலேஷன்ஸ் பாதிக்கப்பட்டது. கனடா நாட்டின் டிப்ளமேசி நம்ம எக்ஸ்பெல் பண்ணோம், பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அதுல இருந்து இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் கனடாவுக்கு போகும்போது அங்க பல காலிஸ்தானி அமைப்புகள் அவருக்கு எதிரான சதி வேலைகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. மோடிக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட்டை ஓப்பனாக இப்பவே அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோடி அங்க வந்தால் நாங்க அவரை கான்ஃபரன்ட் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் என்று அறிவிக்கிறாங்க. இது யாரெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, சீக் ஃபெடரேஷன் ஆஃப் கனடா, வேர்ல்ட் சீக் ஆர்கனைசேஷன் மற்றும் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ். இவங்க தான் மோடிக்கு எதிரான ப்ரொடெஸ்ட்டை பிளான் பண்றாங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்கெல்லாம் முன்னாடி நமக்கு திரைக்கு முன்னாடி தெரியக்கூடியவர்கள், திரைக்கு பின்னால் பல இன்னும் தெரியாத முகங்கள் இருக்கு. அவங்க யாரு என்றும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக திரைக்கு பின்னால் இருக்கிறது பாகிஸ்தானுடைய ISI மற்றும் குளோபல் காலிஸ்தானி மூவ்மெண்ட் மற்றும் லெஃப்ட் எக்கோசிஸ்டம். முன்னாடி தெரிகிறது ஒரு சில காலிஸ்தானி குரூப்ஸ் மட்டும்தான். உதாரணத்திற்கு எல்லாருக்குமே தெரியும், குர்பத்வந்த் சிங் பன்னூன். பல ஆண்டுகளாக நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியாக இவரை பத்தி பேசிட்டே வரும். தடை செய்யப்பட்ட அமைப்பான சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னுடைய தலைவர் இவர் ஓப்பனாகவே பிரதமர் மோடி அவர்களை இங்க இன்வைட் பண்ணதுக்கு, கனடாவுக்கு இன்வைட் பண்ணதுக்கு நன்றி என்று மார்க் கார்னி அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா மோடி வரணுமா, இவங்க எல்லாம் போய் ஹர்தீப் சிங் நிஜாருடைய கொலைக்கு நீதி கேட்பாங்களா, நியாயம் கேட்பாங்களா, கொஸ்டின் பண்ணுவாங்களா மோடியை. அதுக்காக ஓப்பனாகவே பகிரங்க மிரட்டல் எடுத்திருந்தாரு இந்த குர்பத்வந்த் சிங் பன்னூன். இந்த G7 நடக்கக்கூடிய இடம் அதான் ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கனடாவில் கெனனாஸ்கிஸ் என்ற பகுதியில் இது நடக்குது. இந்த ஒரு நகரம் கேல்கரி அப்படிங்கிற அந்த நகரத்திற்கு ரொம்ப சமீபத்தில் வெஸ்ட் சைடில் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேல்கரி நகரத்தினுடைய மேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதி கொண்டக் என்பவர் தான். இவருடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சீக் ஆர்கனைசேஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, மோடிக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள்ல இந்த வேர்ல்ட் சீக் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெம்பராகவே இந்த கேல்கரி நகரத்தினுடைய மேயர்னுடைய தந்தை இருக்காரு. ஸோ அடிப்படையிலேயே பார்த்தோம்னா அந்த ஜோதி கொண்டக் என்பவர், அவருடைய தந்தை, ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இது மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காலிஸ்தானி அமைப்பினுடைய க்ளோஸ் எய்ட்ஸ் என்பதனால ஒரு மேயரா அங்க ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ரன் கிடைக்கும். ஒரு மேயராக இந்தியாவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் ப்ரொட்டஸ்டர்ஸை அங்கே அலோவ் பண்ணுவதில் அந்த ஜோதி கொண்டக் என்பவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஸோ இப்போலேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க மோடி அவர்கள் அங்கே வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை. இந்த வேர்ல்ட் சீக் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கீ பார்ட்னர் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ். இந்த சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு நெக்ஸஸாக தான் செயல்படுறாங்க. சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், வேர்ல்ட் சீக் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸாக செயல்பட்டு இருக்காங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னுடைய தலைவராக குர்பத்வந்த் சிங் பன்னூன் இருக்காரு, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட சேர்ந்து இந்த ஒரு அமைப்பை தொடங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாகிஸ்தானி. அவருடைய பேர் முகமது யூனஸ். இப்போன்னு இல்லை, எப்பவுமே காலிஸ்தான் இஸ் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் பாகிஸ்தான் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து எடுத்தது முதல் அவங்க அவ்வளோ காண்டில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே காலிஸ்தானி மூவ்மெண்ட்டை இந்தியாவில் எப்படியாவது வேறொன்று செய்ய வேண்டும், இந்த பீட் இந்தியா வித் 1000 கட்ஸை எப்படியாவது இந்தியாவில் சாதிக்க வேண்டும், இந்தியாவை பிளக்க வேண்டும் என்று இந்த பாகிஸ்தானுடைய சதி. அதற்காக காலிஸ்தான் அமைப்புகளுக்கு தொடர்ச்சியாக ஃபண்ட் பண்ணி அவர்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையுமே செய்து கொடுக்கக்கூடியது பாகிஸ்தான் தான். அதனால்தான் இந்த ஒரு பாகிஸ்தானி முகமது யூனஸ் என்பவர் குர்பத்வந்த் சிங் பன்னோட சேர்ந்து ஒரு காலிஸ்தானி அமைப்பு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் தொடங்குறாரு. சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான எல்லா காலிஸ்தானி அமைப்புகளுடைய ஃபண்டிங்குமே பாகிஸ்தானும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பும் ISIயும் தான் செய்து கொண்டே இருக்குது என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. ஸோ இதற்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு பக்கம் இந்த காலிஸ்தானி சீக்கிய அமைப்புகள் இருக்காங்களோ, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த குளோபல் லெஃப்ட் மீடியாவும் குளோபல் லெஃப்ட் எக்கோசிஸ்டமும், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ISIயும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கு. இப்போ பாகிஸ்தான் ஒரு பெரும் கோபத்தில் இருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அவருடைய இயலாமையை நினைத்து, இந்தியாவிடம் படுதோல்வி அடைந்ததை நினைத்து எண்ணி எண்ணி கருகி போனவர்களுக்கு
நமக்கு இருக்கவே இருக்காங்க நம்மளுடைய பப்பட்ஸ், இந்த காலிஸ்தானிஸ் கனடாவில் இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கனடாவுக்கு இந்திய பிரதமர் போறாரு. ஸோ நம்ம இந்த பப்பட்ஸை யூஸ் பண்ணி மோடிக்கு எதிராக ஏதாவது செய்வோம் என்று ஐஎஸ்ஐனுடைய மிகப்பெரிய சதி இதற்கு பின்னாடி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் கான்ஃபரன்ஸ் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் என்று இந்த காலிஸ்தான் அமைப்புகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பிரேவ் ஜேர்னலிஸ்ட் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, மோடியை நாங்கள் கொலை செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகள் சொல்றாங்க என்பதை அவர் போட்டு உடைச்சிருப்பாரு. மோடி உயிருக்கு இங்க ஆபத்து என்பதை இந்த கனடா நாட்டு ஜேர்னலிஸ்ட் சொன்னது ரொம்ப வைரலா சோசியல் மீடியால பரவுனதை நீங்களே பார்த்திருப்பீங்க. சரி, இப்படி இந்த காலிஸ்தானி ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கொஞ்சம் பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்ப்போம். ஒன் ஆஃப் த கீ டோனார்ஸ், அதாவது காசு கொடுக்குறவங்க, ஸ்பான்சர்ஸ் இந்த வேர்ல்டு சீக் ஆர்கனைசேஷனுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பீட்டர் வீர்தி என்பவர். இவருக்கு பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு என்பதை நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த கனெக்ட்ஸை அவ்வளவு புட்டு வச்சிருக்காங்க சோஷியல் மீடியால. அதே மாதிரி இன்னொரு காலிஸ்தானியான அவதார் சிங் பன்னு, இவரு ஐஎஸ்ஐனுடைய ஏஜென்ட் பர்வைஸ் இக்பால் லோசர் என்பவரோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு, புகைப்படம்லாம் எடுத்திருக்காரு, கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு என்பதனுடைய புகைப்படம்லாம் இன்றளவு நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த காலிஸ்தானி அசட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஐஎஸ்ஐ அசட்டான இக்பால் லோசர் யாரோட ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ரொம்ப க்ளோஸ் எய்டா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெம்பர் ஃபேபியோ மசிமோ என்பவரோட க்ளோஸா இருக்காரு. எதற்காக இந்த ஃபேபியோ மசிமோ பத்தி பேசணும் என்றால், இவர் தொடர்ச்சியாக யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல பதிவிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்ல, இவர் ராகுல் காந்தியோட சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை வெளியும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வெப் உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் அ ஹியூஜ் வெப். எதற்காக? காலிஸ்தானி அசட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெம்பரை, அதுவும் இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு மெம்பரை ராகுல் காந்தி சந்திக்கணும். இதை உங்களுடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்கே விட்டுறேன். ஏன்னா இங்க எல்லாருக்குமே அவர் சந்தித்ததற்கான காரணம் தெரியும். ராகுல் காந்தியோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியராகவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதே ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆதரித்து யார் பேசியிருக்கான்னு பார்த்தோம்னா குர்பத்வந்த் சிங் பன்னு, சீக் ஃபார் ஜஸ்டிஸ், இதே அமைப்பினர், எந்த அமைப்பு மோடிக்கு எதிராக போராடுவோம் என்று சொன்னார்களோ அதே சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், ராகுல் காந்தி மாஸ் தெரியுமா, ராகுல் காந்தி கிளாஸ் தெரியுமா, எங்களுடைய பொசிஷனை, அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க, ராகுல் காந்தி ரிவபரேட்ஸ் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் பொசிஷன் ஆன் காலிஸ்தான். சோ ராகுல் காந்தியினுடைய மொழியும் காலிஸ்தானுடைய மொழியும் ஒன்றாக இருக்கின்றன என்று ஒரு காலிஸ்தானி தீவிரவாதி, இந்தியாவால் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதி சொல்றாங்கன்னா என்ன சொல்றது? ஸோ இந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த உலக தாதா, உலக நாடுகளை அழிக்க துடிக்கக்கூடிய ஜார்ஜ் சாரோஸ் ஃபண்டட் ஆன்டி நேஷனல், ஆன்டி இந்தியா மீடியா ஹேண்டில்ஸ் மற்றும் ஆர்கனைசேஷன்ஸ், உதாரணத்துக்கு ஜார்ஜ் சாரோஸால ஃபண்ட் பண்ணப்பட்ட ஹிந்து ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், ஈக்விட்டி லேப்ஸ், OFMI இன்னும் பல இது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்தியாவுக்கு எதிரான என்ன மாதிரியான கேம்பெயின் தெரியுமா? சாங்ஷன்ஸ் போடுங்க இந்தியா மேல என்ற ஒரு கேம்பெயின், பாய்காட் இந்தியா என்ற ஒரு கேம்பெயின், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் வித்து திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க, யாரும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க என்ற ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. இந்த ஜார்ஜ் சாரோஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய US ட்ரிப்பின் போது சந்திக்கிறாரு. எதற்காக சந்திக்கிறாரு? அகைன் இதையும் உங்களுடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்கே விட்டுறேன். இதே ஜார்ஜ் சாரோஸால ஃபண்ட் பண்ணப்பட்ட பல மீடியாக்கள், த குளோபல் லெஃப்ட் எக்கோசிஸ்டத்தால கண்ட்ரோல் பண்ணப்பட்டு ஜார்ஜ் சாரோஸால ஃபண்ட் பண்ணப்பட்ட மீடியாக்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ், அதாவது இந்தியா தான் ஹர்தீப் சிங் நிஜரை கனடாவில் கொன்னுச்சு, இதற்கு முழு பொறுப்பு இந்தியா தான், மோடி தான் இந்தியா கனடா இடையிலான இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டுட்டாரு என்றெல்லாம் தொடர்ச்சியாக இங்க ஃபேக் நியூஸை பெடில் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இதெல்லாம் எதற்காக நான் இப்ப சொல்றேன்? இதுக்கும் இப்போ G7 மாநாடுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், ஸோ இட்ஸ் அ பிளான்டு கான்ஸ்பிரசி. நாங்கள் மோடிக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் என்று அறிவிக்கிறாங்க. இதை பயந்து மோடி பின்வாங்கிட்டார் என்று சொல்லுவாங்க. சரி, அப்படி துணிஞ்சு வந்தாலும் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு அந்த நாட்டு மேயர், காலிஸ்தானிஸ்க்கு க்ளோஸா இருக்கக்கூடிய மேயர் அந்த ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பாங்க. ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அந்த ப்ரொடெஸ்டர்ஸா இங்க இருக்கக்கூடிய குளோபல் லெஃப்ட் எக்கோசிஸ்டம், ஜார்ஜ் சாரோஸால ஃபண்ட் பண்ணப்படுற அந்த எக்கோசிஸ்டம் நியூஸை போட்டு ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. மோடி மேல ஏதோ மிகப்பெரிய தவறு என்று சொல்லுவாங்க. சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டது இந்தியா என்ற அந்த பொய் பரப்புரையை இங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த மீடியாவும் அதுக்கு துணை போவாங்க. இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அது எந்த அரசியல்வாதின்னு நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபாரின் நாட்டினுடைய மவுத் பீஸாக ஆல்ரெடி OCCRP அவங்க எப்படி ஸ்கிரிப்ட் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதி பேசிட்டு இருந்தாரு என்று பார்த்தோம். இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாரு பார்த்தோம். இந்த முறையும் அவர்களுடைய அதே நரேட்டிவை இங்க இருக்கக்கூடிய அதே அரசியல்வாதி தூக்கிட்டு வந்து பேசுவார் மோடிக்கு எதிராக. ஸோ இது ஒரு ஆர்கனைஸ்டு வெப், ஆர்கனைஸ்டு மீடியா, அவ்வளோ வெல் ஃபண்டட் நெட்வொர்க் இது. இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாருக்குமே மோடி தெரியும், அவருக்கு தெரிந்தேதான், அவருடைய அந்த உளவுத்துறைக்கு தெரிந்தேதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நம்ம இந்த வீடியோ முக்கியமாக பதிவு பண்றோம் என்றால், ஒன்று மக்களிடையே இது மாதிரி
ஒரு ஆன்டி நேஷனல் ஆன்டி இந்தியா லாபி உலக அளவில் வேலை செய்கிறது என்று உணர்த்துவதற்காக. ரெண்டாவது, தினந்தோறும் நம்முடைய பிரதமருக்கு எதிரான எவ்வளவு சதிகள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா சதிகளையும் தவிடுபடியாக்கி எப்படி இந்தியாவை முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக. ஸோ இந்த G7 மாநாட்டை ஒட்டி ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் வார்ஃபேர் நடக்க தான் போகுது. நரேட்டிவ் வார்ஃபேரில் நாம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்மளுடைய பங்காக நம்ம எந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த ஃபாரின் லெஃப்ட் ஜார்ஜ் சோரோஸ் ஃபண்டட் மீடியா அவங்க பரப்பக்கூடிய அந்த பொய் பரப்புரைகளுக்கு பலியாகாம உண்மையான செய்திகளை மட்டுமே நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம். அதற்கு நம்மளுடைய ஊடகத்திற்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. அதிகபட்சமானவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.